வெல்கம் டு புளியமரத்திண்ணை. இன்னைக்கு நாம இந்தியாவின் கோல்டன் ட்ரையாங்கிள் டூர் நம்ம பார்க்க போறோம். கோவையிலிருந்து விமானத்தில் நாம ஏர் இந்தியா விமானத்தின் வழியாக புதுதில்லி ஏர்போர்ட்டுக்கு நாம கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. உள்ள இருந்து வெளியில நம்ம ஏர்லைன்ஸோட விமானத்துடைய விங்ஸை பார்க்குறோம். நம்ம பிறகு இது இந்திரா காந்தி ஏர்போர்ட்ல இறங்கின உடனே இருக்கிற காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. டெல்லி இந்தியாவின் தலைநகரம் அப்படிங்கிறது இங்க இறங்கின உடனே நமக்கு தெரியும். அங்கிருந்து சாலை வழியா நம்ம ஜெய்ப்பூருக்கு வந்தோம். இதுதான் ஜெய்ப்பூரோட நுழைவாயில். இந்த காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க. ஜெய்ப்பூர் ஒரு பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது முழுமையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம். இந்த நகரம் 1727 கட்டமைக்கப்பட்டது. இப்ப நீங்க பார்க்கறது ஹவா மஹால், ஹவா மாளிகை என்பது பின்னாடி இதற்கு பார்ப்போம். அதை தாண்டி நம்ம அடுத்தது ஆம்பர் ஃபோர்ட். ஆம்பர் ஃபோர்ட் அப்படிங்கிறது ஆரவள்ளி மலையில இருக்கு. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது கச்வாஹா ராஜபுத்திரர்கள் அவர்களுடைய தலைநகரம் ஆக இருந்தபோது இந்த கோட்டை அரசர்கள் இங்க தங்கியிருக்கிற மாதிரி ஒரு சிறப்பு பெற்றிருக்கிறது. இதுல முக்கியமாக கட்டமைப்புல சொல்றது இப்ப நீங்க பார்க்கறது அதனுடைய அற்புதமான கலைப்படைப்பு. இந்த மாளிகைக்குள்ள ஏசி மாதிரி காத்து வரும், அந்த மாதிரி ஒரு அமைப்பை செஞ்சிருக்காங்க. காற்றோட சேர்ந்து தண்ணியும் உள்ள வர்ற மாதிரியும், அந்த தண்ணி குளிரூட்டப்பட்டிருக்கிறதுனால காற்று குளிரா இருக்கும் உள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ராஜஸ்தான்ல இது முக்கியம் அப்படின்னா, ராஜஸ்தான் பாலைவனங்கள் சூழப்பட்ட இடம். ஆனா ஜெய்ப்பூர் பாலைவனத்தை நீங்க பார்க்க முடியாது. இது ஓரளவுக்கு நார்மலான இடம் தான். இருந்தாலும் வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால இங்கே இதை ஏசி மாதிரி குளிரூட்டப்பட்ட இடமா கட்டியிருக்காங்க. பல அறைகளை கொண்டது இந்த மாளிகை. இதுல குறிப்பா சொல்லணும்னா, ராஜாவுக்கு பல ராணிகள் இருந்தாங்க. அந்த ராணிகளுக்குன்னு தனி வீடுகள் இருந்துச்சு. அந்த வீடுகளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி அமைப்பு தான் இது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ராணி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுற இடம் ஒரு பாத் டப்பு. இது ஒரு ராணியின் வீடாக இருந்திருக்கு. அங்கே அந்த ராணி குளிக்கிறதுக்காக கட்டப்பட்ட இடம்தான் இந்த குளியல் தொட்டி. இந்த குளியல் தொட்டியில் குறிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, வெளியிலிருந்து தண்ணி கொண்டு வர்றதுக்கான பைப் லைன் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த ஹோல்ஸ் இருக்குது, அது வழியாக தண்ணி உள்ளே கொண்டு அப்புறம் அது நிறைஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி எந்த அளவுக்கு ஹைட்டை தாண்டி மேலே ஏறாத வரைக்கும் ஒரு வெளியில் போகிறதுக்கு இன்னொரு ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வழியாக தண்ணி வெளியேறிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்னும் பல அறைகள். அதை தொடர்ந்து இந்த மாளிகையின் இன்னொரு புறத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம இந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ராஜாக்கள் எந்த ராணியினுடைய வீட்டுக்கு நேரடியாக வரலாம். அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பு. இந்த கோட்டையிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அண்டர் கிரவுண்ட் டன்னல் ஜெய்ஹார் ஃபோர்ட்டுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. இது நம்ம மேல் மாடியில் ஒரு முற்றம். இந்த முற்றத்தில் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இடத்துக்கு பேரு திவானி காஸ். இது ஹால் ஆஃப் பிரைவேட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசர்களின் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் அல்லது முக்கியமான ஆட்களை சந்திக்கிறதுக்காக பயன்படுத்துகிற இடம் இது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷீஷ் மஹால், அதாவது கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்றாங்க. இது பெல்ஜியம்ல இருந்து இந்த கண்ணாடிகளை ராஜா இறக்குமதி செஞ்சு இதில் பதிச்சு கட்டியிருக்கிறாங்க. எதுக்கு இது அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. ராணிகள் ஆண்களை போல வெளியில உட்கார்ந்து விண்மீன்களையோ வானத்தையோ ரசிக்க அந்த காலத்துல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, அல்லது ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. அதை ராஜா எப்படி ஃபிக்ஸ் பண்றாரு, ராணிக்கு ஆசை இருக்கும் இல்லையா,
அந்த விண்மீனை பார்க்கணும். ஸோ அவங்களுக்காக வந்து கண்ணாடிகளை பதிச்ச ஒரு மாளிகை. கூரையில் இருக்கிற உள்புற கூரையிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் கண்ணாடி இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது ஒரு விளக்கை வைக்கும்போது அந்த ஒளி வந்து அந்த கண்ணாடிகளில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது ஒரு விண்மீன் போல தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த மாளிகையை கட்டியிருக்காங்க. இதுவும் ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வலஸ் வண்டர்ஃபுல் பீஸ். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு ஓவியம் கண்ணன் அவருடைய கதைகளை பற்றியது. இந்த ஹால் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கோயில் போலவோ அல்லது மாடம் போலவோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாளிகையின் இன்னொரு முக்கியமான இடமான பரடாரி பெவிலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மான்சிங் 1 பேலஸில் முக்கியமான ஒரு இடம். அடுத்தது அந்த மாளிகையின் வெளிப்புறம் முற்றத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். மீனா பஜாருங்கிறது இப்போ ரீசெண்டாக வச்சுருக்கிற இடம். அது என்ன அப்படின்னா நம்ம சொவினீர்ஸ் அல்லது பெண்களுக்கான ஆடைகள் ஆபரணங்களை வாங்குறதுக்கு. இது அந்த மாளிகையின் வெளிப்புற தோற்றத்தை நம்ம பார்க்குறோம். இது வந்து அடுத்ததை நம்ம பார்க்குறது வந்து ஜெய்ஹார் ஃபோர்ட். ஜெய்ஹார் ஃபோர்ட்டில் முக்கியமாக இந்த கேனன் பீரங்கி, இது பேர் ஜைவானா கேனன் சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் இது வந்து கட்டப்பட்டிருக்குது. 1720 மகாராஜா சவாய் ஜெய்சிங் 2 அவர்கள் இதை கட்டியிருக்காரு. நம்ம அந்த டூரிஸ்ட் கைடு அங்கே ஹிந்தியில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் ஆனால் நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். இது வந்து அந்த காலத்துக்கட்டத்தில் உலகத்திலே இருக்கிற லார்ஜஸ்ட் கேனன் சொல்கிறாங்க. இதனோட நீளம் பார்த்தீங்கன்னா 20.2 அடி இருக்கிற நீளமான கேனன். இதில் இந்த குண்டு வந்து 100 கிலோ வரைக்கும் வெடிமருந்து நிரப்பி குண்டு வச்சு வெடிக்க வைக்கலாம். இதனோட 50 கிலோ குண்டு வச்சு வெடிக்கும்போது அது போய் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா 22 மைல் தாண்டி போய் விழுந்து வெடிக்கக்கூடியது. இப்போ நீங்கள் அந்த கோட்டையிலோட மற்ற அமைப்புகளை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த இடத்துல உள்ளே வந்து இந்த மலையின் மேலே தான் கட்டியிருக்காங்க. ஸோ வெளியில் வந்து ஃபுல்லாக டிஃபென்ஸ் அமைப்பு இருக்கிறது, பாதுகாப்பு அரண்கள் வச்சு கட்டியிருக்காங்க. உள்ளே தண்ணி வந்து தேங்கி நிற்கிறதுக்கான ஏற்பாடும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அரண்மனை கோட்டைக்கு தேவையான தண்ணீர் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக ஆன ஒரு அமைப்பையும் இதில் கட்டியிருக்காங்க. ஸோ தட் இஸ் பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில். வாங்க நம்ம மேலும் இந்த அரண்மனையின் கட்டிடக்கலையை பார்ப்போம். கோட்டையினோட
அழகை நம்ம ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு புது சர்ப்ரைஸ். இங்கே நாம் பார்க்கறது ஒரு அற்புதமான பொம்மலாட்டம். இது எங்களுக்கே சர்ப்ரைஸ். நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. இங்கே இருக்கிற கலைஞர்கள், உள்ளூர் கலைஞர்கள் இதை வந்து இங்கே நிகழ்த்துறாங்க. இசையோடு சேர்ந்து இதை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. தேங்க்ஸ் டு தீஸ் ஃபோக்ஸ். தொடர்ந்து ஜெய்ஹார் ஃபோர்ட்டோட மற்ற கட்டமைப்புகளையும் நாம் இங்கே பார்த்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்.
ஒரு நல்ல உணவளித்த ஒரு ரெஸ்டாரண்ட். இதுவும் கூட ஒரு கலைப்படைப்புல அமைஞ்சிருக்கிறது நமக்கு ஒரு கிஃப்டா இருந்துச்சு. அடுத்ததான் நாம பார்க்கிறது ஜல்மஹால். ஜல்மஹால் அப்படிங்கிறது நீரில் அமைந்த ஒரு மாளிகை. இது 5 அடுக்கு மாளிகை. நீங்க பார்க்கறது ஒரே ஒரு அடுக்கு, அது டாப் ஃப்ளோர். அது இல்லாம 4 அடுக்கு வந்து தண்ணீருக்குள்ள இருக்கு. அதை சுத்தி அமைச்சிருக்கிற கலை அமைப்புல தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த இடத்தை உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பா பார்த்து விடுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போறது சிட்டி பேலஸ். ஜெய்ப்பூர்ல சிட்டி பேலஸ் வந்து முக்கியமான இடம். நகரத்திற்குள்ள அமைந்திருக்கிற ஒரு மாளிகை. இதுல தான் ராஜாக்கள் தங்கியிருக்காங்க. ராஜாக்களோட கடைசி வாரிசான சாவாய் பத்மநாப் சிங் இங்க தங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அவர் என்ன பண்றார்? அவர் இப்பவுமே இங்க இருக்கிறதுல இருக்கும்போது இங்க தங்குவாரு. மற்றபடி அவரோட பொழுதுபோக்கு போலோ மற்றும் ஃபேஷன் கலைகளில் அவர் இப்போ கவனம் செலுத்திட்டு வர்றாரு. நம்ம சிட்டி பேலஸுக்கு உள்ள போய் பார்க்க போறோம். சிட்டி பேலஸ் வந்து குறிப்பா இப்போ இருக்கிற நிலைமையில அது ஒரு மியூசியமா வச்சிருக்காங்க. ராஜாக்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுடைய ஆபரணங்கள், இதையெல்லாம் வந்து இங்க ஷோகேஸ் பண்றாங்க. நாம இப்ப பார்க்கறது ஒரு மியூசியம்ல முக்கியமான அந்த ராஜா உட்கார்ற இடம், சேர்ஸ், டேபிள்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். இதில் குறிப்பாக ஒரு 2 வெசல்ஸ், சில்வர் வெசல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து 4000 லிட்டர் தண்ணி கொள்ளளவு கொண்டது. ராஜா வந்து லண்டன் போகும்போது அதில் தண்ணி எடுத்துகிட்டு போவாராம். நாம் எப்படி இப்போ வந்து தண்ணி பாட்டிலில் இருக்கிறத வாங்கி கொடுக்குறோமோ அந்த மாதிரி ராஜா இங்கே இருந்து, இந்தியாவிலிருந்து கங்கை நீரை கொண்டு போய் அங்கே பயன்படுத்துகிறாரு. ஏன்னா அப்போ பிஸ்லரி வாட்டர் இல்லை. ராஜாவுக்கு பிஸ்லரி வாட்டர் இந்த 4000 லிட்டர் கொள்ளளவு உள்ள அந்த சில்வர் பாத்திரம் தான். அவர் லண்டன்ல இருக்கிற தண்ணியை நம்பல, சுத்தம் இல்லைன்னு நினைக்கிறாரு. அதனால கங்கை தண்ணியை கொண்டு போய் குடிச்சிருக்காரு ராஜா. இது சிட்டி பேலஸின் கட்டிடக்கலையை பார்க்குறோம் நம்ம இந்த இடத்துல. கீழே வந்து மார்பிள்ஸ் கலைப்படைப்புகள் உடன் இங்க நம்ம பார்க்குறோம். அதே போல இப்ப நம்ம மேல கண்டினியூவா பார்த்துட்டே வரோம். இந்த சிட்டி பேலஸ் மாளிகையுடன் இந்த எபிசோட் முடிகிறது. அடுத்த எபிசோட்ல உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திரு. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.